வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 1-2 வாரங்களில் 500 எபிசோடுகளுக்கு நெருங்கப் போகின்றோம். எப்பேற்பட்டு ஆரம்பித்தது தெரியவில்லை. 500 எபிசோடுகளுக்கு நெருங்கிவிட்டோம். 1-2 டைரக்டருக்கு தான் அந்த கணக்கு தெரியும். இதற்கெல்லாம் காரணம் நேயர்களாக நீங்களும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களும் இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களும் தான் காரணம். ஜோதிட நேர நிகழ்ச்சி மக்களுடைய இவ்வளோ ஏகாபத்திய ஆதரவு, லட்சக்கணக்கான மக்கள் அந்த வாரம் ஏதாவது வேறு ஒரு நிகழ்ச்சி புத்தாண்டு பலன் எது போட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள், சண்டைக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு ஜோதிட நேரம் வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு வருடத்தின் 52 வாரத்திற்கும் மிக முக்கிய நிகழ்ச்சியாக கொண்டு சேர்த்த வேந்தர் டிவிக்கும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன், டைரக்டர், ப்ரொடியூசர், CEO மேடத்திற்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நாம் நன்றி சொல்லி கடமைப்பட்டுள்ளோம். பெரு வெற்றியாக்கிய நேயர்களுக்கு மகத்தான நன்றிகள், நிர்வாகத்துக்கு நன்றிகள். என் குருநாதர் ராகவேந்தர், என் தாய் அங்காளம்மன், என்னுடைய கடவுளான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மற்றும் என்னை ஈன்ற அன்னைக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வாரம் 26/5/2025 1/6/2025. இப்போ தான் நியூ இயர் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே 1/6/2025 வந்துட்டோம். வைகாசி 12 முதல் வைகாசி 18. இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கறச்ச நிறைய கேள்விகள் தான். இப்போ அதில் ஒரு கேள்வி, போர் முடிந்து விட்டதா இல்லை மீண்டும் மறுபடியும் போர் மூலமாக? போர் வரும் என்று சொன்னீர்கள், வந்து விட்டது. அதே போல் போர் தற்காலிகமாக நிற்கும் என்று சொன்னீர்கள், நின்று விட்டது. இனி இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் போர் என்றால் யார் விரும்புவார்கள்? அதெல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்கள் காலத்திலே மக்கள் விரும்பலை. இதெல்லாம் நவீன யுத்த தளவாடங்கள் இருக்கக்கூடிய, அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். யாராவது விரும்புவாங்களா? ஆனால் போர் வரும் போர் வரும் நம்ம ஏன் சொல்லி கொண்டு இருந்தோம்? இந்த குரு வீட்டுக்குள் சனி வந்த காலகட்டத்திலிருந்தே, அதாவது திருக்கணிதத்தின்படி மார்ச் 29/3 வந்துவிட்டது. ஒரே பதட்டம்தான். நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், 2031 வரைக்கும் நான் ரிசர்ச் செய்ததில் யாருக்கும் நிம்மதியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் ஜோசியர்கள் சொன்னார்கள் என்றால் மாட்டிக்கொள்வார். சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குன்னு என்று பொது பலனை சொன்னாலும் மாட்டிக்கொள்வார். ஏதாவது ஒரு சேதம் வரும். இயற்கையால் சேதம், வக்ர புத்தியால் சேதம், தீவிரவாதத்தால் சேரும், ஏதாவது ஒரு தொழிற்சாலை வெடித்து அதன் மூலியமாக சேதம், கடலால் சேதம், மழை வெள்ளத்தால் சேதம், காத்தால் சேதம், நெருப்பால் சேதம், பூமி பழக்கிறதால் சேதம், போரால் சேதம், அப்புறமா விஷ நோய்களால் சேதம். நோயும் இருக்கா. ஸோ இதெல்லாம் தப்பிப்போம்லாம் இல்லை, வரணும். இதுவும் கடந்து போகிறது தான். ஸோ இப்போ குரு மாறி இருக்கு. எல்லாருக்கும் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் மாறிடுச்சு. 11/5/2025 வாக்கியம், 14/5/2025 திருக்கணிதம் முடிஞ்சு போச்சு. ஸோ குரு உள்ளே வந்துட்டார். ராகு கேதுவும் வந்துட்டார். ராகு கேதுவும் வந்துட்டார். கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. நம்ம போர் ஆரம்பித்தது 7ஆம் தேதி விடிகாலம்பரை. 7ஆம் தேதி என்பது நீங்கள் பார்த்துக்கணும், ஏகாதேசி திதி, பூர நட்சத்திரம். அதெல்லாம் கணக்கில் போடணும். பூரன்னா என்ன? சுக்கிரனுடைய நட்சத்திரம்.
சுக்கிரன் என்றால் யார்? அசுரன். அசுரர் என்னைக்காவது அடங்குவாரா? இவ்வளோதான் தேரி கான்செப்ட். 27 நட்சத்திரத்துக்கும் குணாதிசயங்கள் உண்டு. 3 பிரித்துள்ளார்கள். அஸ்வினி மகம் மூலம் என்றால் அது கேது. இப்பொழுது நமக்கு பூரம் என்றால் பரணி பூரம் பூராடம் எல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். பிரித்து விட்டார்கள் எல்லாத்தையும். 3 நட்சத்திரங்கள், 9 பிரிவு, 27 நட்சத்திரம். ஜோசியம் ரொம்ப எளிமையானது. நிறைய பேர் இப்போ படிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் இதிலெல்லாம் ஆப்பிலெல்லாம் 25,000 பேர்லாம் படிக்கிறாங்க. அது ஆப் நடத்துகிறவங்களுக்கும் சந்தோஷம், படிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். என்னை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் நிறைய பேர் வர வர சந்தோஷம். ஏன்னா நாட்டில் அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அந்தளவுக்கு ஜோதிடர்கள் கிடையாது. ஒரே ஆள் எல்லாமே செல்வியே எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் ஜோசியம் பார்க்க முடியுமா? முடியாது. இதில் நான் மட்டும்தான்னா அது எப்படி வளரும்? அற்புதமான கலை, பரவலாக எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். பல டாக்டர்கள் இருக்கலாம், ஆனால் டாக்டர்கள் தேவையில்லை. ஒரு சிலர் ஃபேமஸாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் டாக்டர்கள் தான். அதுபோல் தான் ஜோதிடர். எல்லாம் பெரிய ஜோதிடர்கள், அப்பா ஜோதிடர்கள், டாட்டா ஜோதிடர்கள் எல்லாம் இருந்தாலும் ஜோதிடர்கள். காலம் நிர்ணயிக்கும். இவர்கள் அவர்கள் ஜனன காலத்தில் 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் 8ஆம் இடமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? லக்னத்திலேருந்து 12 இடம். வாயின் வந்த வரம், தாயின் ஆசீர்வாதம் டெவலப் பண்ணிவிடும். அது கிடைக்கவில்லை என்றாலும் அபிராமி படிக்க சொல்கிறது அதனால தான். ஸோ இந்த யுத்தம் ஏதாவது ரூபத்தில் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கும். மனிதனை பதபதப்புடன் வைக்கும். தீவிரவாதத்தை ஒன்றுமே இல்லாமல் வேறு போர்வியில் இந்த பாகிஸ்தான் நாடு கண்டிப்பாக கொண்டு செல்லும். பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் உண்டு. ஏற்கனவே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆட்சி இன்னொரு நாடாக பிரியக்கூடிய காலகட்டமெல்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் சனி இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலம் மீனத்தில் இருக்குது. அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுக்குள்ளே நிறைய உலகத்தில் நிறைய நாடுகளில் பிரிவு வருமா. யாரையுமே நிம்மதியாக விடாதில்ல. அதே ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இந்தியாவிலையும் வருமா. நிறைய மத கலவரங்கள், இன மோதல்கள் உலகத்திலே வரும். அமெரிக்கா வளர்ந்த நாடு, லண்டன் வளர்ந்த நாடு, பிரான்ஸ் வளர்ந்த நாடு, ஜெர்மனி வளர்ந்த நாடு, சர்வதேச நாடுகள். ரஷ்யாவுக்கு பாதிப்பு வரும், சைனாவுக்கு பெரும் பாதிப்பு வரும். நம்ம வேண்டிக் கொள்வது உலகத்தில் எந்த பகுதியிலும் அணு ஆயுதங்களோ அணு ஆயுதங்களே அணு உலை சாதனங்கள் இருக்கக்கூடிய இதற்கு பாதிப்புகள் வரக்கூடாது. அந்த கொடூரமெல்லாம் நாம் இந்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடாது. ஆனால் கிரகங்கள் அதுபோல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதான். அதையே நம்ம பேசணும். சொன்னியான்னு கேட்பீங்க. அடுத்தது நாங்கள்லாம் நீங்கள் பழைய இந்த இருக்கிறது இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளுடைய வேந்தர் டிவியில் எல்லாமே உண்டு. பொது பலன், ஆண்டு பலன்லாம் பார்த்திங்கன்னா தொற்று நோய் உபத்திரத்தால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் தான் சொன்னோம். அது சொன்னோம். ஆனால் லாக்டவுன் ஆகும்லாம் சொல்ல, அதெல்லாம் நான் போய் பேச முடியும். நான் இருக்கிறது தான். தொற்று நோய்கள் பல ரூபத்தில் பிரச்சனை பண்ணும். கொரோனான்னு சொன்னியான கொரோனாவுக்கு நான் மருத்துவர் இல்லையா, மெடிக்கல் இல்லையா. கொரோனான்றதே நமக்கெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா அது வந்த பிறகு. ஆனால் கொரோனான்றது ரொம்ப நாளாக உலகத்தில் இருக்காது. எப்படி? டெட்டால் பாட்டிலில் இருக்கும். டெட்டால் பாட்டிலில் ஆன்டிசெப்டிக்கு கொரோனாவுக்கும் உண்டு. அப்போ எத்தனை வருஷமாக அந்த கொரோனா நோய் இருக்குது. ஏன் இதெல்லாம் இது போல் ஒரு நோய் வரும்னு விஞ்ஞானிகள் ஏன் சொல்லலை? இந்த கொரோனா ஏதோ இந்த வருஷம் அந்த 19, 20, 21 தான் கண்டுபிடிச்ச மாதிரி கிடையாது. டெட்டாலுடைய அந்த லேபிளில் டெட்டாலால் எதுக்கு எதிரெல்லாம் பயன்று பார்த்துருக்கலாம். கொரோனா உண்டு, படித்து பாருங்க.
ஏதாவது வந்துன்னா நம்மளும் ரிசர்ச் பண்ணணும், விட்டுறக்கூடாது. இது எங்கெல்லாம் முதல்ல இருந்ததுன்னு கண்டுபிடிக்கும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு, யாரெல்லாம் இதை தடுக்கிறதுக்காக முன்மொழிந்தார்கள். ஸோ இந்த பூர நட்சத்திரம் 7ஆம் தேதி தீவிரவாதிகள் அடித்தது வேறு, தீவிரவாதிகள் அடித்தது வேறு. ஆனால் ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு போய் தாக்குதல் பண்ணுவது தான் போர் பிரகடனமாக பார்க்கும். தீவிரவாத முகாமிகளை அளித்தாலும் இந்திய இராணுவம் அவர்களுடைய எதிரி நாடுகளுக்கு சென்று தான் அளித்தார்கள் என்பதை ஞாபகத்தில். இதனுடைய தாக்கம் வீரியம் கண்டிப்பாக டெவலப் ஆகும். 7ஆம் தேதியில் ஆரம்பித்தது. நம்மளுடைய தலைவர்கள், நம்மளுடைய பெரும் தலைவர்கள், வெளிநாட்டு மந்திரிகள், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து பல தலைவர்கள், பல பிரதமரிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து முப்படை தளபதிகளும் இராணுவத்திற்கு உண்டான கிடங்குகள், இராணுவ விமானங்கள் நிற்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் மிக பாதுகாப்பாக, கப்பல் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், நடுக்கடலில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கு ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணியே தீரணும். பிரபலமான சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், மியூசிஷியன்கள், விஞ்ஞானிகள், பிரபலமான மருத்துவர்கள், பிரபலமான சயின்டிஸ்டுகள், பிரபலமான தொழிலதிபர்கள், பிரபலமான விளையாட்டு வீரர்கள், பூர நட்சத்திரத்தில் நாம் அடித்திருக்கிற அந்த அட்டாக்குக்கு நீங்கள் எல்லோரும் பெரிய பாதுகாப்பு, அதே போல் பெரிய தெய்வ காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள், 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடக்கூடிய திருவிழாக்கள், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாக்கள், கிறிஸ்துவ மத திருவிழாக்கள், முஸ்லீம் மத திருவிழாக்கள், எல்லா மதத்தினரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தானே, இந்தியர்கள் தானே. யாராவது ஒருத்தர் 2 பேர் சும்மா பாகிஸ்தானுக்கு கற்றுவாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியர்கள் எப்படின்னு தெரியும். முஸ்லீம்கள் அவர்கள் செய்த சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகங்கள் எல்லாம் நிறைய படிக்கணும், படிக்கிறதே கிடையாது. கிறிஸ்துவ மிஷினரிகள் எல்லாம் நமக்கு படிப்பு கொண்டு வந்து கொடுத்தவர்கள், எல்லாத்தையும் படிக்கணும். சும்மா நம்ம மதம் பிரச்சனைலாம் பேச முடியாது. நான்லாம் படித்தது கிறிஸ்டின் மிஷினரி தான், சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் தான். ஸ்கூல், பள்ளிகள், எவ்வளோ பள்ளிகள், வெள்ளைக்காரன் வந்த பிறகு தானே பள்ளிகள் வந்தது. ஸோ மதம் நம்ம மாறுறதெல்லாம் நம்ம விருப்பம். யார் எவ்வளோ மதத்தில் இம்பார்ட்டன்ஸ், அவங்கவுங்க மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம புத்தி கரெக்டாக இருக்கணும்ல, பிடிச்சா போய் மாற வேண்டியதுதான். அதெல்லாம் மனம் சார்ந்த விஷயம். லவ் வருது இல்லை, ஏன் திடீர்னு உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வருது? மனம் சார்ந்த விஷயம். மதமும் அப்படி தான், மனம் சார்ந்த விஷயம். மதம் ஒரு லவ் தான். அதிலெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நான் எங்கள் மதம் தான் உயர்ந்ததெல்லாம் பேச மாட்டேன். எல்லா மதமும் உயர்ந்தது. எல்லா மதத்துக்கும் சொல்கிற ஒரே விஷயம், தெய்வம் ஒன்றே. இந்து தர்மத்தில் அதுதான் சொல்லுது. நம்ம பல அவதார புருஷர்களாக கொண்டு வரோம், அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி மெடிக்கலில் டாக்டர்ஸ்னால் எல்லோரும் டாக்டர் தான். ஆர்த்தோ டாக்டர், ஆர்ட் டாக்டர், நியூரோ டாக்டர், கைனகாலஜி டாக்டர்னு பிரிக்கிற மாதிரி தான். கேள்வி என்ன? போர் முடிந்து விட்டதான். நம்பாதீர்கள். போர் முடிந்தாலும் தீவிரவாதத்தினுடைய அமைப்பு மற்றும் பாதிப்புகள், கலாச்சாரங்கள் சீர்குலைப்பது, மக்கள் நிம்மதியை கெடுப்பது போன்ற விஷயங்கள் கண்டினியூஸாக பூர நட்சத்திரத்தில் ஆரம்பித்த இந்த யுத்தம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் முடிவுக்கு வரும் என்பதையும் நம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே எல்லோரும் விழிப்புடன் இருப்பதும், பணத்தை எல்லாத்தையும் முதலீடுகளில் இல்லாமல் கொஞ்சம் பாதுகாத்து வைப்பதும், தங்கம் எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருப்பதும், ஏதாவது எமர்ஜென்சி தான் தங்கம் தான் காப்பாற்றும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வீடு வாசல்லாம் காப்பாற்றாது. தங்கமும் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரொக்கமும் தான் அந்த சமயத்தில் சர்வே ஆகிறதுக்கு
உதவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதில் ரொம்ப கவனமாக இருங்கள். கொஞ்சம் எவ்வளோ பண்ணிங்கனாலும் 30% சேமிப்பை வைத்து கொள்வது இந்த அடுத்த ஒரு 2.5 ஆண்டு காலம் இல்லாமல் என்னுடைய கணக்கு குறிப்பாக 2.5 ஆண்டு காலம் சனி மீனத்திலிருந்து மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மேஷத்துக்கு வரக்கூடிய நீச்சமாகக்கூடிய காலகட்டம். அதிலிருந்தான் பாதிப்பு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்திற்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மாற்றம் ஆகிற வழி எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் மக்களும் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்காது. சனி மீனத்தில் இருப்பதனால் உலகம் முழுவதும் சேதங்கள். பெரும் தலைவர்கள் ட்ரம்பாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும், புட்டினாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும், ஈரான் அதிபராக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும், பாகிஸ்தான் அதிபராக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும், சைனா அதிபராக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கிரகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். எனவே ஷேரில் அவசர கதியில் முதலீடெல்லாம் செய்யாமல் லாங் டேர்ம் ஷேரில் போடுவது தான் புத்திசாலித்தனமான அமைப்பு. எல்லா போர்களும் எல்லா கொடுங்கோலத்தையும் இந்த இயற்கையுடைய கோர தாண்டவத்தையும் நாம் இந்த உலகம் பார்த்து கொண்டு அதற்கு பிறகு மனிதர்கள் எவ்வளோ அழிந்து திருப்பி வாழ்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே இதுவும் கடந்து போகும் என்பதைப் போல் தெய்வத்தினுடைய கருணையால் நல்லது நடக்கும் என்று நம்பி இப்பொழுது வார பலனுக்கு 26/5/2025 1/6/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். காது மூக்கு தொண்டை தலைவலி சைனஸ் போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளே நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்றுவிக்கும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பண வரவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆத்ம ரீதியான நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைய இருக்காது. அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். அற்புதமான அமைப்பை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடும் கோவிந்தநாமாவளி வழிபாடும் சகல விதத்தில் ஜெயத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பேசுங்கள். எல்லோரும் உங்களை கோபப்படுத்துவதற்கு ஏற்றவாறு தான் பேசுவார்கள். உங்களிடத்தில் எல்லா உதவிகளும் செய்துவிட்டு உங்களை குறை சொல்வார்கள். ஆனால் தெய்வ பலமும் பூர்வ புண்ணியத்தின் அனுகூலமும் கேது பூர்வ புண்ணியத்தில் இருப்பதனால் விநாயகருடைய மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க எப்பேற்பட்ட உங்களை பற்றி யார் எது பேசினாலும் அந்த பாதிப்புகள் அவர்களுக்கே சென்றுவிடும் என்பதனால் பொறுமையாக இருங்கள். எந்தவித கவுண்டர் அட்டாக்கும் கொடுப்பது தேவையற்ற விஷயம் என்பதை மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு வைகாசி மாதம் முழுவதும் சூரியனின் ஆதிக்கம் உங்கள் ராசியிலே இருப்பதனால் ஆதித்ய ஹிருதயமும் அனுமன் சாலிசாவும் மிக முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட உபத்திரம், சுளுக்கு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் வியாபாரிகளும் இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் இருப்பவர்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஜிஎஸ்டி உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளாமல் பாதிப்புகளுக்கு ஆட்படாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. எனவே திடமாக பொறுமையாக தெய்வ பலத்துடன்
மந்திர ஜபத்தை கேட்டுக்கொண்டும் கோதுமை தவிடோ வெல்லமோ, கோதுமை மாவோ வெல்லமோ, கோதுமை சப்பாத்தியோ வெல்லமோ என்ற கோதுமை பொருள்களால் பசுமாடுக்கு கொடுக்க எந்தவித தீங்கும் இல்லாமல் பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. வைகாசி மாதம் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 14ஆம் தேதி 6வது மாதம் வரை இருப்பதனால் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பதும், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் தொழில் அமைப்பு, உத்தியோகம் அமைப்பு, வியாபாரம் அமைப்பு, படிப்பு அமைப்பு என்ற இருந்த தடைகள் நிச்சயமாக நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மனக்கவலைகள் படிப்படியாக குறைவதும், நீங்கள் தான் அவர்களுடன் வாக்குவாதமோ, குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக அற்புதமான அமைப்பு ஏற்படுகிறது. பிள்ளைகளுடைய அனுகூலம், பெற்றோர்களுடைய அனுகூலம், துணை அல்லது துணைவியாருடைய அனுகூலம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முருகர் வழிபாடு, கந்தர் அனுபூதின்ற பாடலை கேட்பதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்த தடைகள் தவிடுபடியாக்கும். தேக ஆரோக்கியத்தில் வயிறு கழிவு பாதையில் சிறு உபத்திரமும் பெரிதாக மாறக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஹார்மோன் குறைபாடுகள் மிக அதிக அளவுக்கு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹீமோகுளோபினில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கென்று சிக்கலாகிவிடும். எனவே தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பேரானந்தம் ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், பெற்றோர் பெரியோர்களுக்கு சிறு தேகாரோக்கிய குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. படைப்பாளிகளுக்கும் அதேபோல் கலைத்துறையினர்களுக்கும், மீடியா துறையினர்களுக்கும், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தெய்வத்தினுடைய கடாட்சத்தாலும் குலதெய்வத்தின் அனுகூலத்தாலும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இடமாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனம் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அற்புதமான அமைப்பு. லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். கன்ஃபார்மாக துர்கை வழிபாடு, துர்கை கவசம், துர்கை காயத்ரி, அபிராமி அந்தாதி போன்ற தெய்வ மனமிக்க தேவியுடைய பாடல்கள், அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்று சொல்ல சொல்ல எல்லா விதத்திலும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய பிராப்தம். கன்ஃபார்மாக வயிறிலிருந்து நெஞ்சு வரைக்கும் உள்ள அசிடிட்டி விஷயத்தில் அதீத கவனம். இரிட்டபிள் பவுல் சின்ட்ரம் என்று சொல்வார்கள். வயிற்றில் தேவையில்லாத எப்பொழுதும் ஒரு பாதிப்பு இருக்கிறதை போல் அதில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இதனாலே தேவையில்லாத பதட்டங்கள் காணப்படும். கோபம் அதிகமாகும். பிள்ளைகள் விஷயத்தில் தர்க்கம் செய்வீர்கள். பிள்ளைகளுடன் விரோதி மாதிரி பார்ப்பீர்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கத்துவதோ, பிள்ளைகளை நிந்திப்பதோ, பிள்ளைகளை சபிப்பதோ கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்க 40வது பாடலையும் 59வது பாடலையும் 75வது பாடலையும் படிக்கக்கூடிய கடகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். லாபம் ஏற்படும். சந்தோஷம் ஏற்படும். தேவையற்ற மன அழுத்தம் குறையும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும்.
பொசிஷன் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் ஏற்படும். நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்து கொண்டிருந்த தேக ஆரோக்கியம் டக்கென்று நல்ல மருத்துவரோலோ அல்லது நல்ல மருத்துவ முறைகளிலோ மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விநாயகரை பிடித்து கொள்வதும், காரிய சித்தி மாலையை சொல்வதும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுவதுமே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட, முட்டி சம்பந்தப்பட்ட, உள்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக தெய்வ பலத்துடன் பொறுமையாக இருக்கக்கூடிய சிம்மம் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடைய பேரன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். பதட்டம் வேண்டாம். பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கு உதவக்கூடிய சூழ்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். பணவரவு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஏற்படக்கூடிய அமைப்பு சாத்வீகமான நம்பிக்கையும் அனுகூலமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அதி அற்புதமான வாரம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது கோபப்படுவதோ, ஏதாவது ஆவேசப்படுவதோ, ஏதாவது நீங்களாக நினைத்து கற்பனை வலயத்திலிருந்து திடீரென்ற நல்ல உறவுகளை கெடுத்து கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தசாபுத்திகள் அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஜென்மத்தில் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் போய் நீங்கள் மாட்டிக்கொள்வது பெரும் ஆபத்தை விளைவிக்கும். பெற்றோர் பெரியோர் அல்லது நமக்கு பிடித்த ஒரு நண்பர்களோ அவர்களுடைய ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். பார்வதி தேவி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். பசுமாடுகளுக்கு வெள்ளிக்கிழமை அகத்திக்கீரையை தவிர உணவு தானம் கொடுப்பது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைக்கும், பதட்டத்தை குறைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என்று விரும்பக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். தேகாரோக்கியத்தில் பதட்டம் குறையும். முதலீடுகளுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஆன்மீக பூமிக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆன்மீக தரிசனம் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் டக்கென்று எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், வழக்கறிஞர்கள், மீடியா துறையினர், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் சுக்கிரனால் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். புதிய வீடு வாங்கிறது,
நிலம் வாங்கிறது, முதலீடுகள் செய்வது, இன்டீரியரை மாற்றுவது, இன்டீரியரை செய்வது என்று உங்களுக்கு ஏற்ற வசதிகளை பெருக்கிக் கொள்வது, வாகனங்களில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் காணப்படுகிறது. கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டுவதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அதி அற்புதமாக நரசிம்மர் கவசத்தையும், நரசிம்மர் காயத்ரியும், நரசிம்மருடைய தெய்வ வழிபாடும், நரசிம்மர் கோயில்களுக்கு பானகத்திற்கு வெல்லமும் ஏலக்காவும் சுக்கும் கொடுப்பது சகல விதத்தில் நன்மையான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தான் உண்டு தன் வேலையொன்று என்று இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். காது மூக்கு தொண்டை பகுதி மிக கவனமாக பார்த்து கொள்வதும், ஜீரண உறுப்புகளில் கோளாறு இல்லாமல் இருப்பதும், கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். தெய்வ தரிசனங்களுக்கு பிராப்தம் ஏற்படும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று விட்டு வர பிராப்தம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். முதலாளிகளுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்றம், சந்தோஷம், அனுகூலம், லாபங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு, தேவையற்ற நிந்தனைகள் எல்லாம் ஏற கட்டிவிட்டு எல்லாமே உங்களுக்கு ஜெயம் ஏற்படுவதும், வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவதும், உத்தரவாதத்துடன் புது தொழில்கள் ஆரம்பிப்பதும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும், திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், புத்திர சந்தானத்தில் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பெற்றோர் பெரியோருடன் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் முக்கியம் 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 என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில், கண்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும், கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல்நிலையிலும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும், வயிற்றில் உள்ள உறுப்புகளில் திடீரென்று ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்று தருவதற்கு இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு, தேவி வழிபாடு, முருகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடுடன் இந்த 2 தெய்வ வழிபாடும் செய்ய செய்ய தொழில் நடக்கும். எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையும். உறவினர்களுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல் தீரும். தேவையற்ற தூக்கமற்ற தன்மைகள் படிப்படியாக மாறும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் 1ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டுக்குள் நிச்சயமாக ஏற்படும். 26/5/2025 திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் முதன்மையான ராசியாக நான் பார்க்கிறேன். எனவே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைப்பதும், ப்ரமோஷன் தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியுடைய சிறு சண்டையும் பெரிய பாதிப்பு, பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருக்கே மொத்தமாக ஏற்பட்டுவிடும். எனவே குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுடன் வாக்கு வந்த வேண்டாம். புது அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் புது முயற்சிகள், சத்ரு நாசம், தேக ஆரோக்கியத்தில் நிம்மதி, அலர்ஜி, ஒவ்வாமை மட்டும் பார்த்து கொள்வது. சிலருக்கு திடீரென்று மலக்குடலில் ஏதாவது ஒரு உபத்திரம் காணலாம். அதில் மட்டும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதோ அல்லது உங்களுக்கு பிடித்த குடும்ப மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பதோ நன்மை தரும். பிள்ளைகளிடத்தில் கோபதாபம் கூடாது. அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை தனுசு ராசிக்காரர்கள் பயபக்தியுடன் சொல்வது, வானதல் கண்ணியே என்ற பாடலை ஆரம்பிப்பதை நம்பிக்கையுடன் சொல்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும். பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்பட்டதனால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வழக்குகளில் வெற்றி, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலமைப்பில் அனுகூலம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, குருவின் பார்வையால் அசையா பொருள் சேர்க்கை, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், வேற்று மதத்தினரால் ஆதாயம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அதீத சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான நன்மையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். மகான்கள் வழிபாடு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ராகவேந்திர கும்பிடுறீர்களோ அல்லது வேறு எந்த தெய்வத்தை கும்பிடுறீர்களோ உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஆனால் வெற்றிகள் குறிப்பாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் ஏற்படும். புது தொழிலமைப்பு ஏற்படும். வழக்கறிஞர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மருத்துவர்களுக்கு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். இன்ஜினியர்களுக்கு ரொம்ப நாட்களாக வேலை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இன்ஜினியர்கள் நல்ல வேலையில் போய் சேருவார்கள். அதேபோல் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் அனுகூலமான அமைப்பு அணிவகுத்து காத்திருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. குடும்பத்தில் தேவையற்ற சுணக்கங்கள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மை தரும். வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளாக அடுத்த ஒரு வருடத்திற்கு சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவோ அல்லது ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸோ சாரோ வாங்கி கொடுப்பது சுபவிரய பிராப்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி என்று டெவலப் ஆகாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். பெண்களாக இருந்தால் யுட்ரஸ் குறைபாடுகளில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக சிவனுடைய வழிபாடு, சிவமந்திரங்களை கேட்பது, கோளர் பதிகத்தை சொல்வது, சிவன் கோயிலில் வில்வத்தை கொடுப்பது, நல்லெண்ணெயை கொடுப்பது, பசுநெய்யை கொடுப்பது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கமான சூழ்நிலை 1/6/2025க்குள்ளாக முடிவுக்கு கொண்டு வருவதும் அது அதிகப்படியாக பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். விநாயகரை கும்பிடாமல் வாகனங்களில் ஏறாதீர்கள். வாகனங்களில்தான் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடங்களோ ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வாகனங்களில் அதிக வித்தை காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் பாதிப்புகளுக்கும் பெரும் சங்கடத்திற்கும் ஆட்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிவனுடைய பரிபூர்ண அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நிம்மதியும் பெற்றுத்தரும். அடுத்ததாக ஜோதிட நேரத்தில் பார்க்கக்கூடிய ராசி இந்த வாரத்தில் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம், அனுகூலம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் மட்டும் கவனம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் அதில் அடங்கும். மற்றபடி நீங்கள் நினைத்ததெல்லாம் ஏற்றம். பயணங்கள் அனுகூலம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. உறவினர் விஷயத்தில் ஏற்றம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். பெரிய சொத்துக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கும்பத்திற்கு கிடைக்கும்.
முதலீடுகளுக்கு குறை இருக்காது. குறிப்பாக 65 வயது 70 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அதில் ஒரு 2 வயது குழந்தையிலிருந்து நான் சொல்வது அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இது காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு 20 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்வது மனதில் இருக்க பாரத்தை குறைக்கும். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்வதனால் கோளர் பதிகத்தை படிப்பது மிக மிக நன்மையான அமைப்பு. சிவனும் பார்வதிக்கும் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வந்தாலே படிப்படியாக அதி அற்புதம் ஏற்படும். பார்வதிக்கு மட்டும் 7 எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஒரு பழத்தை வாங்கி குடும்பத்தினரோடோ அல்லது நீங்கள் தனியாகவோ ஜூஸாக பருவது மிகப்பெரிய விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொழில் ரீதியாக அதி அற்புதங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன்கள் எல்லாம் தீரும். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக கும்பராசிக்காரர்கள் பார்க்கலாம். எனவே கும்பத்திற்கு வாகன அமைப்பில் மாற்றங்களும் நினைத்த காரியங்களும் பயணங்களும் இனிதாக முடியும். இது மன அழுத்தம் மட்டும் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதி மிக மிக முக்கியம். அபிராமி அந்தாதி 40, 54, 59, 75, 90 இந்த பாடல்களை ஒருமுறை தினமும் சொல்ல சொல்ல அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். விநாயகர் வழிபாடும் துர்கை வழிபாடும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நிவர்த்தி ஏற்படும். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக சாப்பாடோ எலுமிச்சப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சப்பழ ஜூஸோ கொடுக்க 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 சுபவிரய பிராப்தம் அதிகரித்தே போகும். குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் முதுகு தண்டுவிடும். கழுத்து பகுதி கழிவுகள் போகிற இடம், கால்களில் சிறு உபத்திரம், ஷூ போடுவதனால் கடிப்பது, செருப்பு போடுவதனால் கடிப்பது போன்ற விஷயத்தில் ஒரு மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும். எனவே சிறிய கடி என்றாலும் உஷாராக இருப்பதும், பூச்சிக்கடிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மீனத்திற்கு மிக மிக முக்கியம். வாகன அமைப்பு அனுகூலம். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பயணத்தின் மூலியமாக நன்மைகள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கும் குறைவு இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மட்டும் சிலர் குழப்பங்களை ஏற்படுத்த பார்ப்பார்கள். நீங்கள் அந்த காலத்தில் இதை செய்தீர்கள், இந்த காலத்தில் அதை செய்தீர்கள் என்று போட்டு கொடுக்க பார்ப்பார்கள். அவர்கள் போட்டு கொடுத்தாலும் நீங்கள் வெள்ளக்கொடியை குடும்ப உறவுகளிடம் காட்டுவது தான் உங்களுக்கு மிக மிக முக்கியம். அதில் மட்டும் தவற விடாதீர்கள். இல்லை என்றால் குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 26/5/2025 முதல் 1/6/2025 வரை வைகாசி 12 வைகாசி 18 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வாரப்பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.